Hi students, now we are going to discuss reciprocal crashes. ஸோ என்னது அப்படின்னா பரிமாற்ற கலப்பு. If a crash is performed by reversing the sex of individuals, such crashes are called as reciprocal crashes. ஸோ அப்போ நம்ம ரெண்டு பிளான்ட்டை கிராஷ் பண்ணும்போது அது என்னன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டால் அண்டு டுவாஃப். ஸோ டால் நெட்டை, டுவாஃப் அப்படின்னா குட்டை. அந்த ரெண்டு பிளான்ட்டையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டால் ஆர் டுவாஃப் நம்மளுக்கு கிடைக்கும். பட் அதுவே அது என்னது அப்படின்னா மேல் ஆர் ஃபீமேல் இது இண்டிகேட் பண்ணுறது கிடையாது அப்படின்றதான் அந்த ரெசிப்ரோக்கல் கிராஸஸ். ஓகேவா? ஸோ மேல் ஃபார் எக்ஸாம்பிள் டால் மேல், டுவாஃப் ஃபீமேல். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது டால் தான் கிடைக்கும், மேல் தான் கிடைக்கும் அப்படின்றதோ இல்லை டால் ஃபீமேல், டுவாஃப் மேல், அப்போ என்ன கிடைக்கும்? ஃபீமேல், அப்போ டால் தான் கிடைக்கும். ஸோ அப்போ அதுதான் எது கன்சிடர்ஸ் அப்படின்னா இஸ் கிராஸ் பெர்ஃபார்ம் ரிவர்சிங் த செக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதனுடைய இன்ஹெரிட்டன்ஸ் ஜீனோடைப்போ இல்லை ஃபீனோடைப்போ தான் என்ன பண்ணும் அப்படின்னா இதை கன்க்ளூஷனுக்கு வரும். ஸோ இது அது மேலா ஃபீமேலா அப்படின்றத எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் தேவையில்லை. ஸோ அதான் அது ரெசிப்ரோக்கல் கிராஸஸ். எக்ஸாம்பிள், லெட் அஸ் இமேஜின் டூ குரூப்ஸ். ஓகேவா? ஒன் ஏ குரூப் அண்ட் அனதர் ஒன் பி குரூப், ஈச் ஹேவிங் மேல் அண்டு ஃபீமேல் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? ரெண்டு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோம், ரெண்டுலேயுமே மேல் அண்டு ஃபீமேல் குரூப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் ஏ மேல்ஸ் குரூப் ஆஃப் குரூப்பு ஏ. ஓகேவா? மேல்ஸ் ஆஃப் குரூப்பு ஏ இஸ் கிராஸ்டு வித் ஃபீமேல்ஸ் ஆஃப் குரூப்பு பி. அப்போ மேல் என்னது ஏ, எது கூட கிராஸ் பண்ணுறோம்? ஃபீமேல் கூட கிராஸ் பண்ணுறோம் பி. இன்னொன்று கிராஸ் என்ன அப்படின்னா ஃபீமேல் ஆஃப் குரூப் ஏ. ஓகேவா? மேல் குரூப் ஏ ஆப்போசிட் ஆஃப் ஃபீமேல் குரூப் ஏ இஸ் கிராஸ்டு வித் மேல் குரூப் ஆஃப் பி. ஓகேவா? மேல்ஸ் குரூப் ஆஃப் பி. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டூ கிராஸஸ், ரெண்டு கிராஸஸுமே இப்போ ஒன்று ஏ என்னது மேல், இன்னும் எது கூட ஃபீமேல் பி. ஸோ அப்போ அந்த ஏவும் பியும் கிராஸ் பண்ணுறோம். இன்னொன்று ஃபீமேல் ஏ, மேல் என்னது பி. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டுமே கிராஸ் பண்ணுறோம், கிராஸ் 1 கிராஸ் 2. பட் இந்த ரெண்டு கிராஸுமே என்னது சேம். தென் இட் ப்ரூவ்ஸ் த பர்டிகுலர் ட்ரைட் தட் வி ஸ்டடி இஸ் செக்ஸ் இண்டிபெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா ரெண்டுமே என்னதுன்னா அதனுடைய ட்ரைட்ஸ், அதனுடைய என்ன ஜீனோடைப்போ ஃபீனோடைப்போ அதுதான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. பட் அது மேல் ஆர் ஃபீமேல் இது இண்டிகேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அது தனியாக அது பாலினம் ஒரு நிர்ணயிக்கிறது கிடையாது. இப்போ மேலா ஃபீமேலா, இப்போ நான் தான் டாமினண்ட்டாக இருக்கணும், ஃபீமேல் நான் ரிசசிவாக இருக்கணும், இல்லை நான் ஃபீமேல் நான் டாமினண்ட்டாக இருக்கணும், மேல் நான் ரிசசிவாக இருக்கணும், நான் தான் F1 ஜெனரேஷன் நிர்ணயிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ ஜீனோடைப்போ ஃபீனோடைப்போ அதுதான் நிர்ணயிக்குது. பட் ஆனால் என்ன நிர்ணயிக்கல? செக்ஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் என்ன பண்ணல அப்படின்னா நிர்ணயிக்கலை. ஓகேவா? ஸோ இப்போ இதுதானது இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டூ கிராஸஸ் வேர் த சேம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஸ் 1 ரெசிப்ரோக்கல் கிராஸஸ், கிராஸ் 2. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டுமே என்னது ஒயிட் கலர் ஃப்ளாரு. ஸோ அப்போ அந்த ஃப்ளார் பீ பிளான்ட்ஸினுடைய ஃப்ளாரு ஃபஸ்ட்டு இது இண்டிகேட் சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? மேல். டால் பிளான்ட்டு மேலு, டுவாஃப் பிளான்ட் என்னது ஃபீமேல். அப்போ F1 ப்ரோஜனி ஆர் டால் பிளான்ட் நம்மளுக்கு என்ன கிடைச்சது? F1ல் டால் பிளான்ட்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதே இதை தான் என்னது கிராஸ் 2. டால் பிளான்ட் என்னது ஃபீமேல், டுவாஃப் பிளான்ட் என்னது மேல். நம்மளுக்கு என்ன F1 ப்ரோஜனி ஆர் டால். அப்போ என்னது இந்த ஃபீமேலும் ஃபீமேல் டால் பிளான்ட்டாக இருந்தாலும் டால் பிளான்ட்டு தான் கிடைக்கிது, மேல் டால் பிளான்ட்டாக இருந்தாலும் டால் பிளான்ட்டு தான் கிடைக்கிது. ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ணும்போது ரெசிப்ரோக்கல் கிராஸஸ். ஸோ அப்போ என்னது அப்படின்னா இது என்ன பண்ணல, இது மேலா ஃபீமேலா இது கன்சிடர்ஸ் கிடையாது. இப்போ எந்த பிளான்ட் வேணாலும் இருக்கலாம், என்ன செக்ஸ் டிட்டர்மினேட் வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் என்னது அப்படின்னா எது டாமினன்ட் எது ரிசசிவ் கேரக்டராக இருக்கோ அதுதான் அது அங்கே F1 ஜெனரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஸோ ஓகேவா? இதுதான் ரெசிப்ரோக்கல் கிராஸஸ். ஓகேவா? டால் பிளான்ட், டுவாஃப் பிளான்ட் இது ரெண்டுமே டால் அண்ட் டுவாஃப், பட் மேல் ஆர் ஃபீமேல். ஓகேவா? ஸோ இப்போ எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ டால் எதுவுமே ரெண்டுமே மேட் பண்ணும் போது போத் எல்லாமே மேட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? நம்மளுக்கு எது டாமினண்ட்டோ அது மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுதான் ரெசிப்ரோக்கல் கிராஸ். இந்த ரிசல்ட் ஆஃப் ரெசிப்ரோக்கல் கிராஸ் ஆர் த சேம். ஓகேவா? மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம், ஆனால் என்னது ரெசிப்ரோக்கல் கிராஸ் சேம். ஸோ அப்போ அதனால தான் மெண்டல் கன்க்ளூட் வந்தார். எதுக்கு அப்படின்னா it was concluded that the
ட்ரைட் இஸ் நாட் செக்ஸ் டிபெண்ட். ஓகேவா, இது வந்து வரக்கூடிய அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து செக்ஸை பேஸ் பண்ணி இது மேலா ஃபீமேலா அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வரல. எது வந்து ட்ரைட்டை வந்து பேஸ் பண்ணி தான் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ரிசல்ட் மெண்டல் மோனோஹைப்ரிட் கிராஸ் வேர் நாட் செக்ஸ் டிபெண்ட். ஓகேவா, மோனோஹைப்ரிட் கிராஸ் ஆல்சோ என்னது செக்ஸ் டிபெண்டில் இல்லை. இதுதான் அந்த ரெசிப்ரோக்கல் கிராஸஸ். ஒய் ரெசிப்ரோக்கல் கிராஸஸ் வேர் டன், எப்படி வந்து நடந்தது? ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் பர்ஃபார்மிங் த ரெசிப்ரோக்கல் கிராஸஸ் இஸ் டு ஐடென்டி whether the sex of the parents has any influence on the inheritance of traits. ஓகேவா, அப்போ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அந்த மேல் அந்த டால் அந்த டுவாஃபை வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நிர்ணயிக்கிறது, அதனுடைய கேரக்டரை வந்து நிர்ணயிக்கிறது மேலோ ஃபீமேலோ கிடையாது. ஸோ இப்போ அதனுடைய ஜீனோடைப் ஃபீனோடைப்பை பேஸ் பண்ணி தான் அது நிர்ணயிக்குது. இதுதான் அது ரெசிப்ரோக்கல் கிராஸஸ். ஓகேவா, இஃப் எ கிராஸ் இஸ் பர்ஃபார்ம்ட் பை ரிவர்சிங் த செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் such கிராஸ் ஆர் கால்டு ரெசிப்ரோக்கல் கிராஸஸ். ஓகேவா, ஸோ இது ரெசிப்ரோக்கல் கிராஸஸ். நெக்ஸ்ட் ஒன் பேக் கிராஸஸ். ஓகேவா, அது பேக் கிராஸஸ் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் கிராஸஸ் பார்த்தோம். அடுத்தது என்னது அப்படின்னா பேக் கிராஸஸ். ஓகேவா, பிற்கலப்பு. ஓகேவா, ஸோ அதில் வந்து த கிராஸ் பிட்வீன் த F1 hybrid with any one of its parental genotype is called as பேக் கிராஸ். ஓகேவா, இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம அது டால் டுவாஃபையும் கிராஸ் பண்ணுறோம். அப்போ எது டாமினன்ட் அப்படின்னா டால் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கிது F1ல். பட் இது என்ன இந்த பேக் கிராஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த கிராஸஸ் பிட்வீன் த F1 ஹைப்ரிட். இப்போ இந்த டால் டுவாஃபையை வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது ஒரு கேபிட்டல் டியும் ஒரு ஸ்மால் டியும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த F1. அப்போ அந்த F1 ஹைப்ரிட் கூட வேறு ஒரு பேரண்டல் ஜீனோடைப் வந்து கிராஸ் பண்ணுறது என்னது பேக் கிராஸ். ஓகேவா, இட்ஸ் டூ டைப் ஆஃப் கிராஸஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் பேக் கிராஸஸ். ஒன் டாமினன்ட் பேக் கிராஸஸ் அண்ட் another one recessive பேக் கிராஸ் ஆர் டெஸ்ட் கிராஸ். ஓகேவா, recessive பேக் கிராஸ் ஆர் டெஸ்ட் கிராஸ். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா recessive பேக் கிராஸாக இருக்கலாம் இல்லை டெஸ்ட் கிராஸாக இருக்கலாம். என்ன அது நேச்சர் அப்படின்னா F1 ஹைப்ரிட் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய F1 கூட ஏதாவது ஒரு பேரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கிராஸ் பண்ணுறோம். அப்போ கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் அது பேக் கிராஸ், பிற்கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து F1 ஜெனரேஷன் கூட ஏதாவது ஒரு டாலாக இருக்கலாம் இல்லை டுவாஃபாக இருக்கலாம், எந்த டால் பிளான்ட்டாக இருக்கலாம் டுவாஃப் பிளான்ட்டாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது ரிசல்ட், அதுதான் அது பேக் கிராஸ். த டைப் ஆஃப் பேக் கிராஸ் டாமினன்ட் பேக் கிராஸ் அஸ் அ ரெசிசிவ் பேக் கிராஸ். ஓகேவா, ஸோ டாமினன்ட் பேக் கிராஸ் கொடுத்துருவாங்க, ரெசிசிவ் பேக் கிராஸ். ஸோ F1 என்னது இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டால் டுவாஃபே எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த டால் டுவாஃப் பிளான்ட்லேயே F1 ஹைப்ரிட் என்னது அப்படின்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ என்னது அதை கேமெட் செக்ரிகேட் பண்ணும்போது ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டியை பிரிக்கிறோம். அப்போ அந்த டாமினன்ட் பேக் கிராஸ் இது என்னது அப்படின்னா டாமினன்ட் டூ டைப்ஸ் சொல்லிருக்கோம். ஒன்று டாமினன்ட் அண்ட் அனதர் ஒன் என்னது ரெசிசிவ். அப்போ அந்த ஒன் டாமினன்ட் பேக் கிராஸ் வந்து எது கூட அந்த F1 ஹைப்ரிட் கூட டாமினன்ட் கிராஸஸை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ரெண்டுமே கேபிட்டல் டி இருக்குது. அப்போ ரெண்டுமே கேபிட்டல் டியில் நம்மளுக்கு கிடைக்கும் போது எல்லாமே என்னது 100% டால் பிளான்ட் தான் கிடைக்கிது. டாமினன்ட் பேக் கிராஸ் இப்போ வந்து F1 ஹைப்ரிட் கூட ஒரு டாமினன்ட் கேட்டகரியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 100% என்னது டால் பிளான்ட் தான் கிடைக்கிது. இதுதான் டாமினன்ட் பேக் கிராஸ். ஆல் த ப்ரோஜெனிஸ் ஆர் டாமினன்ட் பேக் கிராஸ் வில் பி டாமினன்ட் ஒன்லி. நோ ரிசசிவ் ட்ரைட் வில் பி நோட்டீஸ்டு. ஓகேவா, ஸோ இப்போ எதுனா அது கிடைக்கல. ஏன்னா இப்போ இந்த செக்கர் போர்டு யூஸ் பண்ணும்போது பாருங்கள், 2 கேபிட்டல் டி இருக்குது டாலு, இன்னும் 2 கேபிட்டல் டி டாலு, இன்னொரு கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது. அப்போ என்னது அதுவும் டால் தான். இன்னொன்று கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது, அதுவும் என்னது டால் தான். ஸோ அப்போ வந்து எல்லாமே என்னது 100% டால். ஃபினோடைப் எல்லாமே டாலு. அது 1:2 என்னது அப்படின்னா 2 கேபிட்டல் டியும் ஒரு மிக்சிங். ஓகேவா, அதுதான் அந்த ஹெட்டரோசைக்கஸ் 2 டாமினன்ட் ஹோமோசைக்கஸ் டாலு. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த டாமினன்ட் பேக் கிராஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ F1 ஹைப்ரிட் கூட டாமினன்ட்டை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 100% எல்லாமே டால் பிளான்ட் தான் கிடைக்குது. இன்னொரு செகண்ட் டைப் என்னது அப்படின்னா ரிசசிவ் பேக் கிராஸ். ஓகேவா, ஸோ இது வந்து F1 ஹைப்ரிட் அதே அந்த டாமினன்ட் அந்த F1 ஜென்ரேஷனில் கிடைக்கக்கூடிய ரிசசிவ், அதாவது F1 ஹைப்ரிட். ஓகேவா, கேபிட்டல் டி ஸ்மால் டி அது கூட என்ன ரிசசிவ் வந்து கிராஸ் பண்ணுறோம். ரெண்டுமே ஸ்மால் டியே கிராஸ் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ இதை கிராஸ் பண்ணும்போது நம்ம கிராஸ் பண்ணுற மாதிரி கேமெட்டை பிரித்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, 2 ஸ்மால் டி 2 ஸ்மால் டி கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்னது அப்படின்னா 50% ஆஃப் டால் 50% ஆஃப் டாஃப். ஓகேவா, டுவாஃப். ஸோ அப்போ வந்து டாமினன்ட் பேக் கிராஸில் 100% டாலு, பட் ரிசசிவ் பேக் கிராஸில் 50% டாலு 50% என்னது டுவாஃபு. The progeny of the recessive back cross will show both dominant and recessive traits and equal proportion. இப்போ வந்து ரிசசிவும்
டாமினன்ட் இப்போ என்ன டாமினன்ட்டும் போது எல்லாமே டாமினண்ட்டாக தான் இருக்குது. இப்போ இது நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம், அப்போ வந்து மிக்சிங்காக இருக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா அப்போ என்ன இது பாதி இது பாதி, ஓகேவா. ரெசிசிவ் பேக் கிராஸில் ஆஃப் வந்து 50-50, ஓகேவா. ஸோ ப்ரோஜனி ஆஃப் ரெசிசிவ் என்ன நம்மளுக்கு கிடைக்கிது, ப்ரோஜனிஸ். அப்போ என்ன ப்ரோஜனிஸ்னால் என்ன அது யங் ஒன், ஓகேவா. ஸோ அப்போ அந்த யங் ஒன் கிடைக்கிறது என்னது அப்படின்னா போத் டாமினண்ட்டும் கிடைக்குது, ரெசிசிவும் கிடைக்குது. இதுதான் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்குது டாமினன்ட் அண்டு பேக் கிராஸ் அண்டு ரெசிசிவ் பேக் கிராஸ், ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த பேக் கிராஸஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ ஏதாவது F1 ஹைப்ரிடோ ஏதாவது ஒரு பேரண்டில் வந்து கிராஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பேரண்டரோட கிராஸ் பண்ணும்போது டாமினன்ட் கேரக்டர் எங்கள் இதில் வந்து ரெசிசிவ் கேரக்டர் எதில் வருது அப்படின்றதான். அந்த ரெசிசிவ் கேரக்டர் வந்து இது எல்லாமே என்னது எதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஸோ 100% டால், இன்னும் என்னது 100% 50-50% டால் அண்டு டுவார்ஃப் நம்மளுக்கு கிடைக்கிது, ஓகேவா. ரெசிசிவ் பேக் கிராஸ் ஆர் டெஸ்ட் கிராஸ் சொல்லுவோம், ஓகேவா. ரெசிசிவ் பேக் கிராஸ் ஆர் டெஸ்ட் கிராஸு. அப்போ டெஸ்ட் கிராஸ்னால் என்ன? ஸோ வந்து டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா ஸோ மெயினாக வந்து என்னது அப்படின்னா த டெஸ்ட் கிராஸ் இஸ் கிராசிங் அண்ட் இண்டிவிஜுவல் ஆஃப் அன்னோன் ஜீனோடைப் வித் ஹோமோசைக்கஸ் ரெசிசிவ். அன்னோன் ஜீனோடைப் ஒரு தெரியாத மரபணு, ஒரு அன்னோன் ஜீனோடைப்னா என்னது, ஒரு தெரியாத மரபணு. அது எது கூடனா ஒரு ரிசசிவ், அதாவது ஒடுங்கு பண்பு உடைய ரிசசிவ் பேரண்ட்டு கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஹைப்ரிட் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா டெஸ்ட் கிராஸு, ஓகேவா. டெஸ்ட் கிராஸ். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா என்னது, ஒரு அன்னோன் பேரண்ட், ஓகேவா. ஸோ வந்து ஒரு தெரியாத மரபணு கூட இருக்குது, ஒரு தெரியாத இது இந்த பிளான்ட் வந்து இது டாலா இல்லை வந்து ஹெட்ரோசைக்கஸா ஹோமோசைக்கஸா அப்படின்றது தெரியல. பட் அந்த பிளான்ட்டு கூட நம்ம வந்து ரிசசிவ் பிளான்ட்டை வந்து அதை கிராஸ் பண்ணுறோம். அப்போ அது கிராஸ் பண்ணும்போது ஐடென்டிஃபை கிடைக்கிறதா அது டெஸ்ட் கிராஸ், ஓகேவா. டெஸ்ட் பண்ணி அதை எடுக்கிறோம், ஓகேவா. ஸோ இப்போ அதில் is a result if the result of the test cross in equal proportions both dominant and recessive, then certainly F1 individual is a heterozygous dominant, ஓகேவா. ஸோ அப்போ அந்த என்ன கிடைக்குது அப்படின்னா F1ல heterozygous அப்படின்றது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறது, ஓகேவா. அதே மாதிரி ரிசல்ட் ஆஃப் டெஸ்ட் கிராஸ் ஷோ ஒன்லி த டாமினன்ட் டைப்பு, போத் டாமினண்ட்டு ரெசிசிவாக இருந்தது ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் பண்ணும்போது ஹெட்ரோசைக்கஸ் டாமினண்ட் தான் கிடைக்குது. இது டாமினன்ட் ஒன்லி ஃபார் த டாமினன்ட் டைப். த F1 இண்டிவிஜுவல் மேபி ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் ஆர் ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட். அப்போ டாமினன்ட் டைப்னா என்னது, இல்லை ரெண்டு ஒரே மிக்சிங்கில் இருந்ததுன்னா ரெண்டுமே என்னது ஹோமோசைக்கஸ், ரெண்டு கேபிட்டல் டீன்னு மட்டும் தான் கிடைக்கும். இன்னொன்று என்னது அப்படின்னா கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் கிடைக்கும், அதான் ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட், ஓகேவா. இப்போ இது மெயினாக என்னது அப்படின்னா ஸோ அந்த டெஸ்ட் கிராஸ் அப்படின்றது என்னது, ஏதாவது ஒரு அன்னோன் ஸ்பீஷீஸ் கூட ஒரு ரெசிசிவ் பேரண்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது தான் என்னது டெஸ்ட் கிராஸ், ஓகேவா. அந்த டெஸ்ட் கிராஸை இப்போ நார்மலாக இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் மெண்டல் வந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பண்ணும்போது F1 ஜெனரேஷனில் என்ன கிடைச்சிது, ஒரு கிராஸ் டால் பிளான்ட்டு கிடைச்சிது. அதுவே நமக்கு F2வில் பார்க்கும்போது 3:1. அப்போ இந்த 3:1ல் அப்போ 3:1 போது என்னது 3 டால் ஒரு டுவாஃப். அந்த டுவாஃப் பிளான்ட் இருக்குல்ல, அந்த டுவாஃப் பிளான்ட் கூட இப்போ நம்ம இன்னொரு டுவாஃப் பிளான்ட்டை கொடுத்து கிராஸ் பண்ணும்போது F3 அண்ட் F4 ஜெனரேஷன்லேயும் அதே டுவாஃப் பிளான்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஜீனோடைப் வந்து டுவாஃப் பிளான்ட்டே கிடைக்கிது, ஓகேவா. அதுதான் அந்த ஜீனோடைப்பு ஆல் டால் பிளான்ட்ஸ் அண்ட் எந்த கேமெட்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அதை வந்து கணிக்க முடியாது. என்னது அப்படின்னா இது மேலா ஃபீமேல் அப்படின்னு கணிக்க முடியாது. பட் F1 ஜெனரேஷனில் கிடைக்கக்கூடிய அந்த டாமினன்ட் கிராஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது, ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதுதான் அந்த டெஸ்ட் கிராஸ், ஓகேவா. இந்த டெஸ்ட் கிராஸ் யூஸ்வலி ஐடென்டிஃபை வெதர் இண்டிவிஜுவல் ஆஃப் ஹோமோசைக்கஸ் ஆர் ஹெட்ரோசைக்கஸ் போஸ்ட் டாமினன்ட் கேரக்டர், ஓகேவா. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஸோ ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் கிடைக்குது. ஒன்றுனது ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் 1:1. அதே மாதிரி இன்னொன்றுனா போத் ஹெட்ரோசைக்கஸ் டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹோமோசைக்கஸ் எதாக இருந்தாலும் டாமினன்ட் தான், எல்லாமே டால் பிளான்ட்டு தான் கிடைக்குது, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டெஸ்ட் கிராஸ். மெயின் ரீசன் என்னதுன்னா டெஸ்ட் கிராஸ்னா ஐடென்டிஃபை த வெதர் ஜீனோடைப் ஆஃப் இண்டிவிஜுவல் இஸ் ஹோமோசைக்கஸ் ஆர் ஹெட்ரோசைக்கஸாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அன்னோன் ஸ்பீஷீஸ் கூட ஒரு ரெசிசிவ் கேரக்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன ரிசல்ட் வருதோ அதானது டெஸ்ட் கிராஸ், ஓகே. ஸோ இப்போ இதுதானது ஃபஸ்ட்டு ஒன் ரெசிப்ரோக்கல் கிராஸ்னால் மேலாக ஃபீமேலாக வந்து ஐடென்டிஃபை அது வந்து கணிக்கிறது கிடையாது. எந்த பேரண்டல் டைப் ஜீனோ டைப்போ பீனோ டைப்போ அதுதானது நம்மளுக்கு கணிக்குது. அதேமாதிரி பேக் கிராஸ், டாமினன்ட் பேக் கிராஸ், ரெசிசிவ் பேக் கிராஸ் 100% வந்து டாமினன்ட்டு, ரெசிசிவ் வந்து 50-50%. எது கூட F1 ஹைப்ரிட் கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அதேமாதிரி டெஸ்ட் கிராஸ் வந்து எதை அன்னோன் ஸ்பீஷீஸ் கூட ரெசிசிவ் கேரக்டர் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா டாமினண்ட்டாக கிடைக்குது, ஓகேவா. டாமினண்ட்டில் இண்டிவிஜுவல் ஹெட்ரோசைக்கஸாக இருக்கலாம், டாமினண்ட் போத் ஹோமோசைக்கஸ் அண்ட் ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் அது டெஸ்ட் கிராஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.